Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு பேசிக்கான பிகினர் ஃப்ரெண்ட்லி டாபிக் தான். நம்ம கேக் கட் பண்ணுவோம்ல, அதை வந்து எப்படி ஈவனா ஸ்லைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்கிட்ட நிறைய பிகினர்ஸ் வந்து ஈவனா எப்படி கட் பண்றது, அவங்களுக்கு கட் பண்றப்போ கிரம்ஸ் நிறைய விழுகுது, ஈவனா அவங்களால கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. நான் வந்து கேக் பேக்கிங்கோட பேசிக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது என்னோட பேசிக்ஸ் ஆஃப் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற செரேட்டட் நைஃப். பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு. இதுக்கு பதிலாக நீங்க இந்த பிரெட் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லாருமே பண்றது நம்மளோட செரேட்டட் நைஃபை உள்ள விட்டு கட் பண்றது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கங்க. வெறும் சைட்ஸை மட்டும் கட் பண்ணுங்க. நீங்க கட் பண்றப்போ டர்ன் டேபிள வந்து அந்த சைட்ஸ்க்கு ஈவனா இருக்கிற மாதிரி சுத்தி விட்டுக்கங்க. நீங்க ஃபர்ஸ்டா கட் பண்றப்பவே, ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்றப்பவே அந்த ஓரங்கள் கட் பண்ணுவீங்கல்ல, அப்பவே வந்து செகண்ட் தேர்ட் லேயருக்கு ஈவனா இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ரஃப் மார்க்கிங். இப்போ நம்மளோட இந்த டர்ன் டேபிள வந்து சுத்தி விடுறப்போ அப்படியே நைஃபை அழுங்காம ரொம்ப ஜென்டிலா அப்படியே ஸ்லோவா பெனிட்ரேட் பண்ணுங்க உள்ள. நீங்க கட் பண்ற மோஷனும் இந்த மாதிரி உள்ள விடுற மோஷனும் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இருக்கக்கூடாது, அலைன்டா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிடைச்சிரும். டேபிள் அப்படியே சுத்தாம வச்சுட்டு கத்தியை மட்டும் உள்ள விட்டு கட் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்போ வந்து கோணையா வந்துடும். இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கிட்டே கட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்க கேக் மேல கை வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சத்துக்கு கான்சென்ட்ரேஷன் அந்த ஹேண்ட் ஸ்பீட் கிடைச்சிருச்சுன்னா ஈஸியாவே பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஈஸியாக கட் பண்ண வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எப்பவுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதும் இந்த அளவுக்கு நீட்டாக வரும். பாருங்க எவ்வளோ சுலபமாக 3 ஸ்பாஞ்சஸுமே ரெடி ஆயிருக்குன்னு. செகண்ட் மெத்தட் என்னோட ஒரு ஃபேவரட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இதுக்கு கத்தியை வச்சு சைடில் ஓரங்கள் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மேலே வேணும்னா நீங்கள் கேக்கை ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் ஏற்கனவே பண்ண மாதிரி ஜஸ்ட் டர்ன் டேபிள் மட்டும் சுற்றிட்டு நீங்கள் ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாதாரண நூல், தைக்கிற நூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கங்க. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ஓரங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க மாதிரி உள்ள விடுங்க. இப்போ உள்ள விட்டதுக்கப்புறம் நல்லா உங்களோட 2 கைக்கு வந்து அந்த ஹோல்டு இருக்கணும். நல்லா கொஞ்சம் இழுத்து அதை ஹோல்டு பண்ணிக்கோங்க. இழுத்து பண்ணுறதுனால சரி, இல்லை உங்களுக்கு பக்கமாக வச்சு பண்ணுறது ஈஸினா அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்லோவாக அதை மேலிருந்து நம்ம வந்து இழுக்க போகிறோம். ஸோ என்ன ஆகும்னா அது கட் பண்ணி கொடுக்கும். இந்த டைமில் வந்து டர்ன் டேபிளை வந்து ரொம்ப சுத்த விடாமல் உங்களோட 2 கையை இந்த டர்ன் டேபிளுக்கு குட்டு கொடுத்து நிறுத்திக்கோங்க. அப்படியே ஜென்டிலாக புல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ நான் அடுத்த லேயர் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பகுதியில் த்ரெட்டை உள்ள விட்டு டர்ன் டேபிளை ரொம்ப சுத்த விடாமல் அதை இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் கையிலேயே சப்போர்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க சுற்றுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி கிராஜுவலாக புல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், ஃபுல் ப்ரூஃபும் கூட, கண்டிப்பாக சொதப்பவே சொதப்பாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இது டர்ன் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை என் ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணுங்க. ஹரினிஸ் குக்புக் அப்படிங்கிற நேம்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ், இதனோட மெயின் அக்கௌண்ட். இதுல கூட நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.